शिव शिव शंकर हर हर शंकर 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 शिव 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 हर हर शिव 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 अन्नामலைக்கு 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 இங்கே திருவாசகங்கள் சிவகுமார் அவர்களுக்கு ஆச்சாரனுடையதான அலங்கர பிரசாதம் இப்பொழுது வீட்டில் ரமேஷ் அவர்கள் செய்தார். சன்னியாசி சங்கம் செயலாளர் எல்லாரும் இப்போ கீழே உட்காந்துக்கலாம். நம பார்வதீவரையே மகாதேவா நாடேஸ்வரே போற்றி நாட்டவர்க்கும் போற்றி. தற்பொழுது இவர் குமரேசன் அவர்கள் சொன்னார்கள், இந்த மாவட்டத்திற்கும் நமக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். இங்கு திருவண்ணாமலை அடுத்த போளூரிலிருந்து குமார் என்கிற ஒரு சிவனடியார் அன்பர் கைவல்ய நவநீதம் என்கிற ஒரு அருமையான தத்துவ சாஸ்திரம் வேதாந்தத்தை தழுவிய ஒரு நூலினை தற்பொழுது ராம் பிரசாத் ஸ்ரீகலா அந்த இரண்டு பேரும் சேர்ந்து தொகுத்தது. அதை தமிழிலே தொகுத்திருக்கிறார்கள், ஆங்கில குறிப்புகளுடன் சேர்த்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த நூல் தற்பொழுது வெளியிடப்படுகிறது. அதனுடைய பிரதியை லண்டனிலே நம்முடைய தென்னிந்திய சமுதாயத்தின் மத்தியிலே சவுத் இந்தியன் சொசைட்டி என்பதாக பல ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய லண்டன் சுந்தர் என்பவர் முதல் பிரதியினை அதை பெற்றுக்கொள்கிறார். இந்த பக்கம் வந்து அவர் பெற்றுக்கொள்கிறார். வாங்க, அப்படி வாங்க. நாங்கள் சொன்னோம், அங்கே புஸ்தகத்தை கொண்டு வந்தார். நாங்கள் சொன்னோம், திருவாசக மாநாடுக்கு போயின்னு இருக்கோம், அதனால் வெளியிடுறது அங்கே இன்னும் அழகாக இருக்கும், அதனால் இங்கே வெளியிடலாம்னு சொன்னோம். இந்த வாங்க, நூலாசிரியர் வாங்க, இந்த பக்கமாக. அதான் நூலை தொகுத்தவர், நூலாசிரியர் வேறு, நூலை தொகுத்தவர் இவர். அதான் அதுக்கு அபௌருஷேயம் அது. இப்படி வாங்க, இந்த பக்கமாக வாங்க, இப்படி அப்படி வரணும். கைவல்ய நவநீதம். அப்புறமா புஸ்தகம்லாம் அச்சு போட்டப்புறம் மற்றவங்களாம் இப்போதைக்கு இ-புக்கு. சரி, இ-புக்கு அதான். அது சரி, அது சரி, அது சரி. அதான் ஒரு புஸ்தகம் நாங்கள் வச்சுருக்கோம், பார்க்குறோம். ஆகட்டும், நீங்கள் வச்சுங்க. நீங்கள் புஸ்தகம் கிடச்சது புஸ்தகம் வச்சுங்க. உட்காந்து அதான் சார் வரோம். இப்போ இந்த அம்மாவுக்கு இப்போ தொகுப்பாளினி, இந்த அம்மா சரி சரி சரி. அந்த அம்மா விட்டு போட சொல்லலாம், அந்த அம்மா வர சொல்லுங்கள். நீங்கள் இந்த வாங்கி இந்த அம்மாவுக்கு போடுங்க, போத்துங்க, இந்த அம்மாவுக்கு போத்துங்க. இப்படி 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 குமரேஸ்வரன் இப்படி பத்தில் உட்காந்து இப்படி உட்காந்துங்க. அதான் நல்லா புரிஞ்சுன்னு எல்லாம். பேர் ஞானஜோதி. வாங்கி இன்னொன்று இந்த அம்மாவுக்கு பரஸ்பரம். இது பரஸ்பரம் பாவயந்தக கொடுத்துருங்க, நீங்கள் கொடுத்துருங்க.
ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சந்திரசேகர 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 பாஹிமாம் சந்திரசேகர 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 ரட்சமாம். தேவே தேஹேச்ச தேசேச்ச பக்தி ஆரோக்கிய சுகப்பிரதம் புத பாமர சேவியந்தம் ஸ்ரீ ஜெயேந்திரம் நமாம்யகம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். உருகுதல், உருக்குதல், உலுக்குதல், அது அது உலுக்குதல்னு சில பேர் பண்ணி பார்க்குறாங்க. அது அது புளிய மரத்தை உலுக்கிறது அது வேறு, வேப்ப மரத்தை உலுக்கிறது அது வேறு, கொட்டையெல்லாம் விழும் சமாச்சாரங்கள் வேறு, கொருக்களாப்பறி அந்த இது ஒரு அதை உலுக்கிறது இது வேறு. சில பேர் நல்ல விஷயங்கள் நல்லது நடந்து கொண்டிருந்தால் அதை தான் உலுக்கி பார்க்கலாம் என்பதும் இருக்குது. அதே மாதிரி ஏதாவது மண்டபம் கட்டடம் கட்டும் பொழுது அது ஸ்திரமாக இருக்கிறதா என்பதற்காக அசைத்து பார்ப்பது, அது ஸ்தூணா நிகனன நியாயம் என்று பெயர். ஒரு 16 கால மண்டபம் கட்டுகிறார்கள். ஏதாவது 16 கால மண்டபத்தில் கூட சில சமயம் ஏதோ கொஞ்சம் ஏதோ இது வந்துடுத்து, சரி பண்ணிட்டாங்க. அப்புறமா மனதை மாற்ற வேண்டும் என்று சொல்லி மாற்றினார். அதுபோன்று அது ஸ்திரமாக இருக்கிறதா என்பதற்காக அசைத்து பார்த்த இதெல்லாம் உருக்குதல். அது இரும்பெல்லாம் உருக்குறாங்க, ஜம்ஷெட்பூர் அந்த மாதிரி ஊரில் உருக்குதல் இதெல்லாம் இருக்கு. உருவாக்குதல் என்று இருக்கிறது, நல்ல மனிதர்களை உருவாக்குதல். அது உருவாக்குறது எப்படி? பொம்மையை உருவாக்குறாங்க, மண்ணில் பொம்மையை உருவாக்குறாங்க. பஞ்சலோகத்தில் சுவாமி மலையில் அந்த விக்கிரகங்களை வார்த்தல், கூழ் வார்த்தல், தாரை வார்த்தல், சிலையை வார்த்தல், இப்படிலாம் இருக்குது. அந்த வார்த்தல் என்பது இருக்கிறது. அதுபோல் பஞ்சலோகத்திலே அந்த உற்சவ மூர்த்திகளை ஏகாம்பரநாதர், அருணாச்சலேஸ்வரர், இது போன்ற ஒரு அழகான மூர்த்தங்கள், திருவாரூர் தியாகராஜ சுவாமி, இது போன்று பல மூர்த்தங்கள் இருக்கின்றன. அதிலே சிலது ரொம்ப மிகவும் பழமையானது, இப்படி எல்லாம் இருக்கு. உளி செதுக்காமல் திருவிடங்கம், விடங்க க்ஷேத்திரங்கள் என்றெல்லாம் பெயர் இருக்கிறது. தியாகராஜ மகாராஜா சேவையா கிம் நலபியதே ஏகம் நலபியதே ஜன்ம ஜனனி கிளேச காரணம். அபிஷேகம் செய்தால் இது கிடைக்கும், அர்ச்சனை செய்தால் இது கிடைக்கும், இந்த மாதிரி உபச்சாரம் செய்தால் இது கிடைக்கும் என்றெல்லாம் இருக்கிறது. ஆனால் தியாகராஜ சுவாமியை வழிபடும்போது இது கிடைக்காதுன்னாங்க. இன்னும் கிடைக்காது பை, ஏதாவது கிடைக்கும்னு சொன்னால் வேலை செய்வாங்க, இது கிடைக்காதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா பிறவி என்பதே கிடைக்காது. அந்த தியாகராஜ பெருமானை, தியாகேச பெருமானை வழிபட்டால் ஒன்று கிடைக்காது, அதுக்காக பண்ணுங்கன்னாங்க. தியாகராஜ மகாராஜ சேவையா கிம் நலபியதே, எது கிடைக்காதுன்னா ஏகம் நலபியதே, அது ஒன்று கிடைக்காது. என்னென்றால் ஜன்மா, பிறவி என்பது கிடைக்காது. ஜனனி கிளேச காரணம், மறுபடியும் பரப்புதல், மறுபடியும் பரத்தல். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் என்று ஆதிசங்கரர் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த பிறவி என்பது கிடைக்காது. பிறவி கிடைக்காது என்பது வேறு. ஆனால் பிறவிக்கான பயன் எப்பொழுது கிடைக்கும்? பிறவி கிடைக்காது, ஞானியாக இருந்தால் கிடைக்காது. நமக்கு அந்த ஒரு மெய்ஞானம் கிடைத்தால் கிடைக்காது என்பது வேறு. அது
கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையிலே சொல்கிறார், 1000-லே ஒருவன், நம்ம அது வேறு எதுக்கும் உபயோகப்படுத்தும், 1000-லே ஒருவர் முயற்சிக்கிறார். ஆனால் அந்த 1000-லே ஒருவருக்கு தான் கொஞ்சம் ஞானம் கிடைக்கிறது. அந்த 1000-லிருந்து இன்னொருவர் முயற்சிக்கிறார், அவருக்கு மெய்ஞானம் கிடைக்கிறது. மனுஷியானாம் சஹசிரேஷு கஷ்டித் யததி சித்தையே யததாமபி சித்தானாம் கஷ்டின்மாம் வேத்தி தத்வதா. அந்த சித்தர்களாக இருந்தாலும் இன்னும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி தொடர் முயற்சியின் காரணமாக, விடாமுயற்சியின் காரணமாக, பகீரத பிரயத்னத்தின் காரணமாக கிடைப்பதுதான் அந்த ஞானம். ஒரு சிலருக்கு அந்த கர்ப்பவாசம் இருக்கும் பொழுதே சில பேருக்கு முற்பிறவியின் புண்ணியத்தின் பயனாக கிடைத்து விடுகிறது. ஆகவே லட்சியம் மறுபடியும் பிறவிக்கூடாது என்பது இருக்கலாம், நோக்கமாக இருக்கலாம், கோலாக இருக்கலாம். ஆனால் நாம் சாதிக்கக்கூடியது சுலபமாக அல்லது முயற்சி செய்து சாதிக்கக்கூடியது நற்பிறவி கிடைப்பதற்கு, இந்த பிறவியிலே நல்ல பயன் கிடைப்பதற்கு. கிருத்தகிருத்தியன், செய்ய வேண்டியதை செய்தவன். இந்த பிறவியானது, ஜென்மாவானது கிருதார்த்தன், நாம் செய்ய வேண்டிய அரும்பணிகளை செய்தவன் என்பது அமைவதற்கு தர்மங்களை செய்ய வேண்டும், பக்தியை செய்ய வேண்டும். அதற்காக மனிதர்களை உருவாக்க வேண்டும். உருவாக்குவதற்கு மனது உருக வேண்டும். அந்த மனதை உருக்குவதற்கு, அதாவது அன்பினால், பக்தியினால், அந்த இறைவனுடைய எண்ணிலடங்காத குணங்களால் நாம் பரவசப்பட்டு அதற்கு நாம் பக்தியிலே தொண்டராகி நாம் அந்த புழுவாய் பிறக்கினும் என்று சொல்லக்கூடிய எந்த பிறவி வந்தாலும், எத்தனை பிறவி வந்தாலும் அவரை மறக்காமல் இருப்பதற்கான ஒரு மனதை உருவாக்குதல் என்பதற்காக ஏற்பட்டதுதான் இந்த திருவாசகம். வாசகத்திற்கு உருகாதார் எந்த வாசகத்துக்கும் உருக மாட்டார் என்பது. ஆகவே அப்படிப்பட்ட இந்த மனது எப்படி உருகும்? கடினமானது, இரும்பை விட கடினமானது மனது, இரும்பை விட. அந்த திருதராஷ்டிர ஆலிங்கனம் என்று நீங்கள் புராணத்திலே கேள்விப்பட்டிருக்கலாம். யுத்தமெல்லாம் முடிந்தது, தன்னுடைய மகன்களெல்லாம் வேறு நிலைக்கு சென்று விட்டார்கள், வேறு இடத்திற்கு சென்று விட்டார்கள். அப்படி மனதிலே துக்கம், சுகங்கள் எல்லாம் போய்விட்டது. ஆனாலும் அந்த தாபம் என்பது இரும்பு கவசத்தை உடைய ஒரு மனிதரையும் சுக்குநூறாக்கக்கூடிய விதத்திலே அந்த திருதராஷ்டிரனுடைய பலம் இருந்தது. மனதிற்கான பலம் இரும்பை விட அதிகம். அப்படி இருக்கும் பொழுது அதுக்காகத்தான் கிருஷ்ணர் முதல்ல அந்த இரும்பு உருவத்தை முன்னாடி வைக்கிறார். அந்த கோபம் தணியட்டும், தாபம் குறையட்டும் என்பதற்காக. அது ரெண்டுமே முக்கியம். அதாவது சாதாரணமாக தெளிவாக அமைதியாக இருக்கக்கூடியவர்கள் மத்தியிலே ராமர் போன்றது வேணும். திறமை, எனக்கு எல்லா வித்தைகளும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில் கிருஷ்ணர் இது வேணும். இப்படி ரெண்டுமே தேவை. அமைதியாக இருக்காங்க, சொன்னதை கேட்குறாங்கன்னா ராமர் பாணியில் நல்லா இருப்பா, மௌனமாக இரு, உண்மையாயிரு, உழைக்கணும், பேராசைப்படக்கூடாது, இதெல்லாம் கரெக்டு. நான் தான் சாமர்த்தியம், எனக்கு எல்லாம் தெரியும், என்னுடைய திறமையினால் நான் எதையும் சாதிப்பேன் என்பவர்களுக்கு அந்த கிருஷ்ணருடைய அந்த லீலாகள், அதுதான் அந்த கிருஷ்ணருடைய அந்த மோகனாஸ்திரம்தான் தேவை. பிரம்மாஸ்திரம் ராமர், மோகனாஸ்திரம் கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணர் பகவதி கீதையை கொடுத்தார். நம்முடைய மொழிகள் பல இருக்கின்றன இந்தியாவிலே. அதிலே தொன்மையான மொழியாக கருதப்படக்கூடிய மொழியிலே இந்த தமிழ் மொழி நம்முடைய மொழி விளங்கி வருகிறது.
அது தொன்மை, தன்மை, நன்மை மூன்றும் இந்த தமிழ் மொழியிலே இருக்கிறது. இலக்கண ரீதியாக தொன்மை இருக்கிறது. நல்ல விஷயங்களை அழகாக சொல்லி சுவாரஸ்யமாக சொல்லி நம்முடைய திறமையை இறைவனுக்கு அர்ப்பணித்து அறம், அன்பு, அர்ப்பணிப்பு இந்த மூன்றும் தமிழிலே இருக்கிறது. அறம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, அன்பே சிவம் என்கிற அன்பு இருக்கிறது, அர்ப்பணிப்பு இருக்கிறது. அதனால்தான் சிவிக்கையை இறைவனை அனுப்புகிறார். அந்த அன்பின் காரணமாக, அர்ப்பணிப்பின் காரணமாக அனுப்புகிறார். அந்த பாட்டையும் இவர்கள் அந்த 10 பாடல்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 10 பாடல்கள் என்று தமிழிலே முக்கியமான நூல் இருக்கிறது. அந்த இலக்கண நூல் எல்லாம் அந்த சித்தாந்தங்கள் இருக்கின்றன. 10 பாடல்கள். அதற்கான விரிவுரையுடன் கூடிய புஸ்தகம் காஞ்சிபுரத்திலே வெளியிடப்பட்டது ராமமூர்த்தி என்று ஒருவர் மூலமாக. இந்த புதிய 10 பாடல்களை இவர்கள் தேர்வு செய்து திருவாசகத்திலிருந்து அதிலே இந்த சிவிகையை பற்றிய ஒரு பாடலையும் சேர்த்திருக்கிறார்கள். பல்வேறு மனதிலே நல்ல எண்ணத்தை உருவாக்கக்கூடிய லேಖன யஜ்ஞம், வால்மீகி ராமாயணத்தினுடைய பலஸ்ருதி. அதாவது எல்லா ஸ்தோத்திரங்களை பற்றி சொல்லும் பொழுது இந்த ஸ்தோத்திர பாராயணங்களை செய்தால் இன்ன பலன் கிடைக்கும். கணேச பஞ்சரத்னம் என்று இருக்கிறது. அந்த பிள்ளையாரை பற்றி அதை பற்றி படித்தால் என்ன கிடைக்கும்? சுசாஹிதீம் சுபுத்திரதாம் சமாஹிதாயு ரஷ்டபூதி அபியுபைதி சோச்சிராத் என்பதாக இந்த நல்லதெல்லாம் கிடைக்கும் என்று இருக்கும். அதுபோன்று பலஸ்ருதி என்பதாக பலனை பற்றி சொல்லும் பொழுது இந்த அழகான இந்த திருவாசகமானது நமக்கு என்னென்ன பலனையெல்லாம் அளிக்கிறது என்பதை குறிப்பால் உணர்த்தக்கூடிய விதமாக இந்த 10 பாட்டுகளை இவர்கள் தேர்வு செய்து அந்த பலஸ்ருதி என்று வால்மீகி ராமாயணத்திலே இதை எழுதுபவர்களுக்கும் சொர்க்கவாசம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். தேஷாம் வாசகா திரிவிஷ்டபே, திரிவிஷ்டபம் என்றால் சொர்க்கம், அதிலே கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுபோன்று அந்த லேಖன யஜ்ஞம் என்பதை நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் அந்த காலத்திலே ராமநாமம் என்பதை பல இளைஞர்கள் மூலமாக, வயதான முதிர்ந்தவர்கள் மூலமாக எழுத வைத்து, இன்றைக்கும் நாங்கள் எங்கேயோ கோதாவரி ஜில்லாவுக்கு சென்றிருந்தோம். அங்கே சென்றபோது 85 வயசை கடந்த ஒரு முதியவர், ஒரு அம்மா பாட்டி, அவங்க ஏதோ வெள்ளி காசை காமிச்சாங்க. இது பெரியவர் அந்த காலத்தில் ராமநாமம் எழுதியதற்காக எனக்கு கொடுத்த பிரசாதம் இன்றைக்கு நான் வச்சுருக்கேன்னாங்க. அப்படி இந்த லேಖன யஜ்ஞம் என்பது மிகச் சிறப்பானது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த புத்திகை மடம் உடுப்பி அந்த பரியாயம் என்று அவர்கள் 2 வருஷத்திற்கு ஒரு முறை அந்த உடுப்பி கிருஷ்ணருடைய பூஜையை அது ஏற்று நடத்துகிறார்கள். 8 மடங்கள் இருக்கின்றன. அதில் 2 வருஷம் ஒரு சுவாமிகள் பொறுப்பை எடுத்துப்பார். அடுத்த அவருக்கு 14 வருஷம் கழித்து மறுபடியும் அந்த வாய்ப்பு வரும். 8 மடங்கள் மாற்றி 2 வருஷம். அந்த 2 வருஷம் அவங்க எங்கேயும் வெளியில் போகக்கூடாது. வரவங்களுக்கெல்லாம் இந்த மாகேஸ்வர பூஜை, இதையெல்லாம் அன்னதானம் எல்லாம் அவர்களுடைய பொறுப்பிலே நடத்துவார்கள். அப்படி ஒருத்தர் நடத்தும்போது நம்மளும் போயிருந்தோம். அவர் அந்த 2 வருஷத்தில் ஒருத்தர் ஒரு விசேஷமாக ஒன்று அந்த கிருஷ்ணருக்காக செய்வார்கள். ஒருத்தர் தேர் செஞ்சு கொடுத்தாரு, ஒருத்தர் கட்டடம் கட்டி கொடுத்தாரு. இப்படி அந்த பரியாயம் என்கிற அந்த 2 வருஷ முறைகளில் ஏதாவது விசேஷமாக செய்வார்கள். முக்கியஸ்தர்லாம் கூப்பிடுவார்கள். அதுபோன்று அந்த நம்முடைய பிரதான மந்திரி அவர் பிஎம் எல்லாம் கூப்பிட்டு லேಖன யஜ்ஞம் பகவத்கீதை என்பதை அங்கே நடத்தினார். அப்படி இந்த திருவாசகம் இந்த முயற்சியை பார்க்கும்போது அது நினைவிற்கு வந்தது. அந்த உடுப்பியிலே அவர்கள் செய்த பகவத்கீதா லேಖன யஜ்ஞம் போன்று திருவாசகத்தை முற்றோதுதல்
பலரும் நடத்தி வருகிறார்கள். ஆனால் சமுதாயம் முழுவதும் இதில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக சிலர் முற்றோதுதல் செய்வது என்பது வேறு. ஆனால் ஒவ்வொரு முற்றத்திலேயும் இது வரவேண்டும், முற்றிலுமாக வரவேண்டும் என்பதற்காக இந்த ஒரு முயற்சி என்பது பாராட்டத்தக்கது. இளைஞர்களை சரியாக வழிநடத்துதல் என்பது இன்றைக்கு நாட்டிற்கு தேவையான ஒன்று. அந்த இங்கு வரும்பொழுது அந்த குழந்தைகள், அந்த பெண்கள் அனைவரும் கலாச்சார ரீதியாக வரவேற்றார்கள். எப்படி திருப்பதி கல்யாணோத்சவத்திற்கு சென்றால் அந்த தலையிலே அட்சதையெல்லாம் போடுவார்களோ அதுபோன்று இந்த இதில் அடையாளம், நாம் ஆன்மீக நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதற்கான அடையாளம், அபிமானம், ஆசிகள் என்பதெல்லாம் ஆன்மீகத்திலே முக்கியமானது. இப்படி நம்முடைய கலாச்சாரத்தினுடைய நடப்பு நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கும் பொழுது இந்த நடவு என்பது மிகவும் தேவையானது. விவசாயத்திலே எப்படி நடவு என்பது இருக்கிறதோ அதுபோன்று தர்மத்திலே நாம் நடவு நட வேண்டும். அந்த நடவு நடும் பொழுது அந்த வரிசையாக அதுக்கு பார்த்திங்கன்னா புதுசாக மிஷின்லாம் வந்துடுத்து. ஆனாலும் அந்த காலத்து மனிதர்கள் ஒரு யோகாபியாசம் போன்று நம்முடைய தமிழ்நாட்டிலே நிலங்களிலே வரிசையாக இப்படி பார்த்தா ஒரு வாய்ப்பாடு பார்க்கலாம், இப்படி பார்த்தா இந்த வரிசையில் பார்த்தா இவ்வளவு நாற்றங்கால். அது எப்படி ஒரு நூல் பிடிச்ச மாதிரி ஒரு மேஸ்திரி ஒரு கட்டடம் கட்டும் பொழுது நூல் பிடிச்ச மாதிரி நம்முடைய விவசாய பெருமக்கள், வேளாண்மை செய்யக்கூடியவர்கள் நம்முடைய நாட்டிலே அப்படி ஒரு அருமையான ஒரு கணக்கு விகிதாச்சாரம், இத்தனை அங்குலத்தில் இத்தனை நட வேண்டும் என்று அந்த யோகாபியாசத்தை வேறு விதமாக பயின்று வருகிறார்கள் நம்முடைய விவசாய பெருமக்கள். அதிலே ஒரு ஆரோக்கியம் என்பது சிறக்கிறது. அந்த மாதிரி இந்த ஒரு தார்மிக் நர்சரி, இந்த முற்றோதுதல் என்கிற ஒரு நிகழ்ச்சியானது அந்த காஞ்சிபுரத்திலே நம்முடைய சங்கர மடத்திலேயே மகாபெரியவர்களுடைய அதிஷ்டான அந்த சந்நிதியிலே பலமுறை நடத்தப்பட்டது. ஆகவே இது போன்ற ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் அங்கு காமாட்சி ஸ்ரீவித்யா சமிதி என்று நடத்துகிறார்கள். அந்த திருக்கழுக்குன்றம் அங்கேயும் காஞ்சிபுரத்திலேயும் இவர் தாமோதர ஐயா அவர்கள் போன்றவர்களால் பல நிகழ்ச்சிகள் அங்கு காஞ்சிபுரத்திலேயும் திருக்கழுக்குன்றத்திலேயும் நடைபெறுகிறது. இந்த திருவண்ணாமலையானது தற்பொழுது எப்படி ஆந்திராவிலே திருப்பதி பிரபலமாகி இருக்கிறதோ அதுபோன்று ஆன்மீக கலாச்சார மாநாடுகள்லாம் நடத்துவதற்கு உகந்த இடமாக தற்பொழுது வளர்ந்து கொண்டு வருகிறது. சில வருஷத்திற்கு முன்பாக நம்முடைய பிடிஆர் ரமேஷ் குருக்கள் அவர்கள் ஒரு நல்ல ஆன்மீக நிகழ்ச்சியை நடத்தினார்கள். அதற்காக வந்திருந்தோம். இந்த நிகழ்ச்சி நாளை தினமும் நடைபெற இருக்கிறது. நாளைக்கு இந்த சாதுர்மாசம் என்பது பக்கத்திலேயே வந்திருக்கு. அதனால் நாங்கள் நாளை தினம் நம்முடைய பெரியவருடைய அதிஷ்டானத்திலே ஸ்வர்ண அந்த மாலை, அது தங்கத்தில் காசு மாலை, அது நாளைக்கு சமர்ப்பணம் நடைபெற இருக்கிறது துவாதசி அன்று. ஆகவே அந்த நிகழ்ச்சிக்காக நாளைய தினம் கிளம்பி அங்கு சென்று கொண்டிருக்கிறோம். பிரதோஷம் நிகழ்ச்சி எல்லாம் இருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் இன்னைக்கு முன்னாடியே முன்னதாக வந்திருந்து என்று சொல்வார்கள். அந்த நிகழ்ச்சியெல்லாம் நல்ல நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும்போது முன்னதாகவே வந்திருந்துன்னு எழுதிடுவாங்க. அதனால் நாங்கள் இதை முன்னதாகவே வந்திருக்கிறோம். இந்த திருவாசகத்தை நாங்கள் தற்பொழுது பாலக்காடுக்கு போய் அங்கேருந்து திருப்பூர் போயிட்டு இது ஒரு புஸ்தகத்தை காமிக்கிறேன். திருப்பூருக்கு போயிட்டு அங்கேருந்து வருகிறோம். அங்கேருந்து பாலக்காட்டில் பல கிராமங்களை பார்த்துட்டு அங்கே கேரளாவிலே இரிஞாலகுடா என்பதாக சங்கமேஸ்வரம் என்ற ஊருக்கு சென்று அங்கிருந்து இங்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய கூடுதுறை
சங்கமேஸ்வரம் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து கொங்கு நாட்டிலே மேட்டூருக்கு சென்று அங்கிருந்து தர்மபுரி அங்கு சென்று இங்கு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த தர்மபுரின்னா அதுக்கும் அந்த பக்கம் விடுபட்ட பகுதி, அதனால் அங்கேயும் சென்று அங்கேயும் ஆன்மீக நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு இங்கே வந்தோம். அங்கே வரும்பொழுது திருப்பூருக்கு வந்தபோது இந்த புஸ்தகத்தை கொடுத்தாங்க. அவங்க வந்து நிறைய இது போன்று அச்சு போட்டு திருவாசகத்தை நல்ல எழுத்திலே பதிப்பித்து அளித்து வருகிறார்கள். அங்கு திருவாசகத்தை முற்றோதுதெல்லாம் நடைபெற்று வருகிறது. இதிலே நம்முடைய திருவாசகம் சிற்பிகள் சில நிபந்தனைகளுடன் கோவில் கட்டுவதற்கு அந்த ஒப்பந்தம் செய்வார்கள் என்று ஒரு ஐதீகம். நம்முடைய காஞ்சி பெரியவர் ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நமக்கு ஒரு தகவல்களை இது போன்று சொன்னார்கள். அதிலே சில கோவில்களிலே சில அருமையான சிற்பங்கள் இருக்கின்றன. ஒரு ஊரிலே சாளரம் இருக்கிறது, இன்னொரு ஊரிலே கொடுங்கை இருக்கிறது, இன்னொரு ஊரிலே மதில் இருக்கிறது. இப்படி சில கோவில்கள், திருக்கோடிக்காவல், இன்னொரு ஊரில் ஏதோ சாளரம் ஜன்னல். இந்த திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவிலிலே அங்கு கொடுங்கை இருக்கிறது. அந்த பிரிட்டிஷார் இந்தியாவை அந்த ஆட்சி செய்த காலத்திலே, கைப்பற்றிய காலத்திலே, அந்த சமயத்தில் அந்த கொடுங்கையை அந்த பிரிட்டிஷ் கலெக்டர் வந்து ஒரு துப்பாக்கியினால் சுட்டதாகவும் அது ஓட்டை அந்த கொடுங்கையில் வந்ததாகவும் சொல்கிறார்கள். இப்படி அருமையான சிற்பக்கலை இருக்கக்கூடிய இடம். ஞானம் பெறுவது எங்கேயாவது பெரிய ஒரு அழகான இடத்திலே ஒரு தங்கம் வெள்ளி, இந்த போன முறை இவர் மண்டபத்துக்காக அலங்காரம் பண்ணார், பழம் தேங்காய் பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணார். இது போன்ற மண்டபங்களிலே பெறுகிறார்களா என்று கேட்டால், மரத்தடியிலே ஞானம் பெற்ற ஊர் இந்த ஊர். அப்படி புத்தர் ஞானத்தை எங்கே பெற்றார்? அவர் எங்கே உட்கார்ந்து தவம் பண்ணார்? மரத்தடியில். ஆதிசங்கரர் தட்சிணாமூர்த்தியினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய இவர் எங்கே? மரத்தடியில். தட்சிணாமூர்த்தி சுவாமி சந்நிதி எங்கே இருக்கிறது? பல கோவில்லையும் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த தட்சிணாமூர்த்தி சுவாமியினுடைய பின்புலம் எப்படி இருக்கிறது? மரத்தடி, ஆலமரத்தடியிலே இருக்கிறார். அதுபோன்று குருந்தை மரத்தடியிலே இங்கு அந்த ஆவுடையார் கோவிலிலே அங்கு நைவேத்தியங்களே விசேஷமானது. அந்த யோகாம்பிகை அந்த கோவில் அம்மனுக்கு ஆவியுடன் அந்த நைவேத்தியம் பண்ணும். சுட சுட அந்த ஆவி வந்துருக்கணும். அப்படி ஒரு இது. நம்பியார் என்பவர்கள் அங்கு பூஜை செய்கிறார்கள். எப்படி நயினார் என்பவர்கள் திருவாரூரிலே பூஜை செய்கிறார்களோ அப்படி இந்த நம்பியார் குடும்பத்தில் சேர்ந்தவர்கள். இந்த நம்பியார் வேறு, அந்த நம்பியார் வேறு. அதில் இது மாதிரி திறந்து அப்படி சொல்ல அப்படி இருக்கு. அது அப்படி இருந்தால் தான் ஆவி உகந்தது அந்த இடத்துல. அப்படிப்பட்ட அந்த ஊரிலே நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் கும்பகோணத்திலிருந்து ராமேஸ்வரத்திற்கு சென்றார்கள். அங்கிருந்து திருவானைக்காவல் வந்தார்கள். சின்ன வயசில் அவர் 25 வயசு இருக்கும் பொழுது, அந்த சமயத்திலே அவர்கள் 2 மாத காலம் சாதுர்மாசத்திற்காக இந்த ஆவுடையார் கோவிலிலே மாணிக்க வாசக பெருமானுடைய ஊரிலே தங்கி பாஷ்ய பாடங்களை நிகழ்த்தினார்கள். அப்படி ஞானத்தை உலகத்திற்கு வழங்கிய அந்த ஊரிலே அவர்கள் தங்கி 2 மாதம் சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை செய்து தீர்த்த பிரசாதம் அளித்து அங்கு தினமும் அந்த ஞான வேள்வியை நடத்தினார்கள். அங்கிருந்து ராமேஸ்வரம் சென்று தனுஷ்கோடிக்கு சென்று நவராத்திரி பூஜைகளை நிகழ்த்தினார்கள். பிறகு அகிலாண்டேஸ்வரி அம்மனை தரிசிப்பதற்காக திருவானைக்கோவில் வந்தார்கள். இவைகளெல்லாம் அந்த காலத்து சம்ஸ்கிருத ஒரு கவிஞர் தாட்டங்க பிரதிஷ்டா விஜய சம்பு என்று ஒரு புஸ்தகத்தை எழுதி
அவர் மதுரைக்கு வந்தது, சிவகங்கைக்கு வந்தது, தனுஷ்கோடிக்கு வந்தது, ஆவுடையார் கோவிலுக்கு வந்தது, இதையெல்லாம் பதிவு செய்திருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பெற்ற ஸ்தலம் அந்த மாணிக்க வாசகருடைய இது. அது மாத்திரமல்ல, தற்பொழுதும் ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாதம் மூலம் நட்சத்திரத்தன்று இவர் விழுப்புரம் அன்பவர், அந்த சமயத்தில் இவர் பிக்ஷாவந்தனமெல்லாம் வைத்திருக்கிறார். அந்த சந்திரமௌலீஸ்வரருக்கு அந்த புட்டுக்கு மண் சுமந்ததின் அந்த ஞாபகமாக இன்றைக்கும் வருஷா வருஷம் அந்த புட்டு பண்ணி நம்ம ஸ்ரீமடத்திலே சந்திரமௌலீஸ்வரருக்கு நிவேதனம் நடைபெற்று வருகிறது. அப்படி அந்த மாணிக்க வாசகருடைய சரித்திரத்திலே இடம்பெற்ற புட்டுக்கு மண் சுமந்த அந்த ஐதீகத்தை தற்பொழுதும் வருஷா வருஷம் காஞ்சி மடத்திலே அதை ஐதீகமாக செய்து வரக்கூடிய மரபு இருந்து வருகிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு மூலமாக இருப்பது தர்மம். அந்த மூல நட்சத்திரத்திலே நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் மௌன விரதம் இருப்பார்கள். அந்த ஆவணி மூல நிகழ்ச்சி என்பது இறைவன் எப்படி அனைவருடைய உள்ளத்தையும் மகிழ்விக்கிறார், அந்த இறைவனுடைய சிந்தனை இருக்கும் பட்சத்தில் நமக்கு எப்படி அருமையான பல நல்ல விஷயங்கள் நடைபெறுகின்றன என்பதற்கு அந்த நீலகண்ட விஜய சம்பு என்பதாக நீலகண்ட தீட்சிதர் அடையபலம் அப்பைய தீட்சிதர் வழிவந்த, அங்கு மதுரையிலே மந்திரியாக இருந்தவர் நீலகண்ட தீட்சிதர். அவர் அருமையான கவிஞர், உபாசகர். அப்படிப்பட்டவர் அருமையாக வர்ணித்திருக்கிறார். அந்த எப்படி அந்த நரியை பரியாக்கினது, இது போன்ற வரலாறுகளை எல்லாம் சொல்லி, அதாவது பொருள் என்பது தர்ம காரியங்களுக்காக செயலவிட்டதனுடைய அந்த விவரங்கள்லாம் அதிலே குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பிரவாகம் வைகையிலே அந்த பிரவாகம் வந்தது, வெள்ளம் வந்தது, இதையெல்லாம் சொல்லி அந்த ஒரு மூதாட்டியிடம் அந்த சிவபெருமான் சென்று அந்த அப்போதைய பாண்டிய அரசர் எல்லோரும் வெள்ளத்தை தடுப்பதற்காக அந்த ஒரு புட்டுக்கு மண் கொண்டு வாங்க, வெள்ளத்தை அடைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த மூதாட்டியிடம் சென்று அங்கு புட்டுக்காக மண் சுமந்த வரலாறு, அதை பார்வையிட வந்த அரசர் ஒருத்தர் ஏதோ இந்த பக்கம் அந்த பக்கம் அவர் போயின்னு இருக்கார், அவரும் வேலை செய்வதில்லை, மற்றவர்களையும் வேலை செய்ய விடுவதில்லை. அது சில சந்தர்ப்பத்தில் நம்ம ஊரில் நடக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது அதை அவர் அந்த அரசர் என்னப்பா இது இவ்வளோ இதுவாக இருக்க, இந்த ஆள் ஏதோ பண்ணின்னு இருக்காருன்னு அவருடைய அந்த ஸ்வரூபத்தை புரிந்து கொள்ளாமல் அவர் அடிக்க போக, அந்த அடி அனைவருக்கும் வலியை கொடுக்க, அதுதான் சொல்கிறார் நீலகண்ட தீட்சிதர். இதை பற்றி எல்லாம் சொல்லி, நீங்கள் சாப்பிட்ட போது அந்த புட்டு சாப்பிட்ட போது எல்லாருக்கும் கொடுத்தீங்களா? அடி வாங்கின போது மாத்திரம் எல்லாருக்கும் கொடுத்தீங்களே என்றெல்லாம் அது இறைவரிடத்திலே அப்படி அன்பாக அப்படி ஸ்தோத்திரம் செய்யக்கூடியவர். சர்வாத்மகதா தரிசிதா பவதா, சர்வாத்மகன், அனைத்து உயிரினங்களிடத்திலேயும் இருப்பவர் என்பதை நீங்கள் புட்டு சாப்பிட்ட போது காமிச்சிருக்கலாமே என்றெல்லாம் சொல்லி, அடி வாங்கினது போது மாத்திரமும் நீங்கள் காமிச்சிங்களே என்பதாக எல்லாம் சொல்லி நிந்தாஸ்துதி என்று பெயர். அப்படி இந்த வாசகங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. இந்தியாவிலே மாத்திரமல்ல, அமெரிக்காவிலே தேர்தல் நடந்தாலும் வாசகங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. அவங்க ஏதோ வார்த்தை போடுறாங்க, அது எல்லாரும் சொல்கிறாங்க. ஏதோ ஒன்று வாசகங்கள், ஏதோ பனியனில் போட்டுக்கிறாங்க, இதில் போட்டுக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறது. இந்த திருவாசகம் என்பது பக்திக்கு உதாரணமாக இருக்கக்கூடியது. திருவாசகம் ஆன்மீகத்திற்கு உதாரணமாக இருக்கக்கூடியது இந்த திருவாசகம். ஆகவே அந்த திருவாசகத்தை வாசிப்பதற்கு இயற்கையை சுவாசிப்போம், இறைவனை நாம் பூசிப்போம், இலக்கியங்களை நேசிப்போம். அந்த விதத்திலே இந்த மாணிக்க வாசகருடைய மாணிக்கமான வாசகங்கள், பேர் மாணிக்க வாசகர்,
அதுக்கு மாணிக்கம் போன்ற வாசகம். ஒருத்தர் 6 வயசு ஒரு ராஜா, ராமருடைய வழி வந்தவர். அவருடைய ஏதோ 5-10 தலைமுறைக்கு அப்புறமா சுதர்சனன் என்று பெயர். அவருக்கு 6 வயசு, அவர் ஏதோ சந்தர்ப்பங்கள் அவரை ராஜாவாக்கிட்டாங்க. அவர் மகாராஜா என்று கூப்பிட்டார்கள். எப்படிப்பா அது, வயசு 6 மகாராஜா என்று சொல்லாமா என்னன்னு கேட்டார்கள். அந்த வஜ்ரம் வைடூரியத்திலே மகாநீலம் என்று ஒன்று இருக்கிறது. அது சின்னதாக தான் இருக்கும், ஆனால் மகாநீலம் என்று பெயர். அதுதான் சொல்கிறார்கள், உதாரணமாக சொல்கிறார்கள். மணவ் மகாநீலயிதி பிரபாவாத்து அல்ப பிரமாணேபி யதா ந மித்யா. மித்யா என்றால் பொய். எப்படி பொய் ஆகாதோ, சின்ன மணியாக இருந்தாலும் வஜ்ரம் வைடூரியமானது மகாநீலம் என்று சின்னதாக இருந்தாலும் மகா என்று நாம் குறிப்பிடுகிறோமோ, அதே போன்று சப்தோ மகாராஜ இதி பிரதீதா ததைவ தஸ்மின் யுயுஜே அர்பகேபி. அர்பகம் என்றால் சிறு பிராயம் உடைய ஒரு குழந்தை. அப்படி இருக்கக்கூடிய குழந்தைக்கும் பொருத்தமாக இருந்தது மகாராஜா என்பது. சின்ன வயதாக இருந்தாலும் ஞான சம்பந்தர் அவர் தோடுடைய செவியன் என்பதாக அந்த சின்ன வயதிலேயே ஞானத்தை அந்த உண்ணாமுலை அம்மன் என்று நாம் சொல்கிறோம். அந்த ஞான பாலினை உண்டவர். ஆகவே அவர் ஞான சம்பந்தர். அதுபோன்று இந்த திருவாசகம் என்பது மாணிக்கமான ஒரு வாசகங்கள். அப்படி மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டிய வாசகங்கள். இது கல்வெட்டில் பதிக்கிறோம் என்பது வேறு. மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டிய வாசகங்கள். இதையெல்லாம் நாம் பிரபலப்படுத்துவதற்கு தமிழை நாம் வளர்க்க வேண்டும். என்ன அறிவியல் வளர்ந்தாலும், என்ன கணினி வளர்ந்தாலும், என்ன இந்த கம்ப்யூட்டர் என்றெல்லாம் வளர்ந்தாலும் தமிழினுடைய வரலாறை நாம் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். எப்படி ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர் போன்ற ஊரிலே தமிழ் பாடசாலைகள் இருக்கின்றனவோ, சைவ சமயத்தை விபூதி திருநூறு எதற்காக அணிந்து கொள்கிறோம், ருத்ராட்சம் எதற்காக நாம் அணிந்து கொள்கிறோம், எதற்காக ஆவினங்களை நாம் பாதுகாக்க வேண்டும், ஆலயங்களுக்கு வரும்போது கொடிமரத்தை எப்படி தரிசிக்க வேண்டும், எப்படி சோமசூத்திர பிரதட்சிணம் செய்ய வேண்டும், எப்படி அந்த நந்தியினுடைய அந்த சிருங்கம் வழியாக நாம் இறைவனை தரிசிக்க வேண்டும், இதெல்லாம் போன்ற மரபுகள், மாண்புகள், மரியாதைகள், கோவில் சார்ந்த புஸ்தகங்களை நாம் உருவாக்கி சிங்கப்பூரில் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் அதுபோன்று இந்து சமய பாடசாலையை நாம் ஆங்காங்கு துவக்கி அதிலே இது போன்ற ஒரு திருவாசகத்தை நாம் அறிமுகப்படுத்தி, இது ஒரு மிக பெரும் முயற்சி. வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய பக்தர்கள், அன்பர்கள் உட்பட பலரும் இதில் இணைந்திருக்கிறார்கள். அந்த 1 மணி நேரம் என்பது நேரத்தை அளிக்க வேண்டும். நிதியை இது போன்ற சிவகுமார் போன்றவர்கள் எல்லாம் பலரும் அன்பர்களும் சேர்ந்து மேடையை உருவாக்கி இருக்கிறார்கள். மேடை, மேஜை, மேதை 3மே மக்களுக்காக உபயோகப்பட வேண்டும். இந்த மேஜை என்பது ஒரு நாற்காலி என்பது மக்களுக்காக உபயோகப்பட வேண்டும். மேடை என்பது மக்களுக்காக உபயோகப்பட வேண்டும். மேதை என்பது மக்களுக்காக உபயோகப்பட வேண்டும். அப்பொழுதுதான் வறுமை நீங்கும், வறட்சி நீங்கும், விரோதம் என்பது நீங்கும், வளர்ச்சி என்பது ஏற்படும். ஆகவே இந்த மாணிக்க வாசகருடைய அந்த நல்ல வாசகங்களை மக்கள் மனதிலே பதிய வைக்கக்கூடிய நிகழ்ச்சியாக, இளைஞர்களை, சிறுவர்களை இதில் ஈடுபடுத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த மாநாடு சிறப்பாக பிரம்மாண்டமாக இருக்கிறது. ஆன்மீகத்திற்காக இது போன்ற மாநாட்டினை நடத்துவது ரொம்பவும் விசேஷமான விஷயம். அது மற்ற மாநாடெல்லாம் பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்மீகத்தை பொறுத்த வரையிலே இது போன்று அனைவருக்கும் மாகேஸ்வர பூஜையை, அன்னதானத்தை எல்லாம் ஏற்பாடு செய்து, இப்படி ஒரு க்ஷேத்திரத்திலே இவர்களெல்லாம் அண்ணாமலையாரை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அளித்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவது அருணகிரிநாதருடைய ஊரிலே மாணிக்க வாசகருக்கும் இது போன்று நல்ல நிகழ்ச்சியை
இந்த போன முறை அருணகிரிநாதர் கோயிலுக்கெல்லாம் கூட்டு போனார் இவர். இப்படி அந்த திருப்புகழை, இறைவனுடைய புகழ் திருப்புகழ், புகழை பரப்ப வேண்டும், எல்லா புகழும் இறைவனுக்கு என்று மற்றவர்கள் சொன்னாலும் உண்மையாக அது போன்று உணர்பவர்கள் நாம். அப்படி நம்முடைய வாசகங்களும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். நம்முடைய வாசகங்களை நாம் பயன்படுத்தாவிட்டால் உபவாசம் என்பதையோ ஜபம் என்பதையோ எதுவுமே எந்த போன்ற ஒரு நாம் பரம்பரையாக வரக்கூடிய நல்ல வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்தாவிட்டால் அதுவும் நம்மிடத்திலிருந்து வேறு இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஆகவே நம்முடைய சமயத்திலே நம்முடைய பழக்க வழக்கங்கள் எப்படி அருள்முருக நம்முடைய கிருபானந்த வாரியார் சுவாமி அவர்கள், திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இந்த பக்கத்திலே நல்ல தமிழை வளர்த்து, இசையுடன் கூடிய தமிழை வளர்த்து, அது புலமை மாத்திரமாக இல்லாமல் நாம் ஸ்நானம் செய்ய வேண்டும், உபவாசம் இருக்க வேண்டும், சஷ்டி விரதம் இருக்க வேண்டும், இது போன்றெல்லாம் நம்முடைய அனுஷ்டானங்களையும் சேர்த்து கற்பித்து பல்வேறு கோவில்களுக்கு கும்பாபிஷேகங்கள்லாம் செய்வித்திருக்கிறாரோ அது போன்ற ஒரு பக்தியுடன் கூடிய தமிழ் வளர வேண்டும். அனுஷ்டானங்களுடன் கூடிய குடும்பங்களை நாம் உருவாக்க வேண்டும். இந்த இடத்திலே நாங்கள் வரும்பொழுது என்னப்பா ஏதாவது புதுசாக ஒரு கோயிலுக்கு வந்துன்னு இருக்குமான்னு நினச்சோம். இங்கே வரும்போது இவர் வண்டியிலேருந்து இவர் இருக்கும்போது என்னப்பா இவர் ஏதோ மறுபடியும் இந்த ஊரில் இவ்வளோ பெரிய கோயிலாக, என்ன சமாச்சாரம், என்ன ஏது கோபுரம் நல்லா இதுவாக தெரிகிறதே, என்ன இதுன்னு சமாச்சாரம் ஒரு நிமிஷம் ஒரு வியப்பாக இருந்தது. ஆனால் இது போன்று இந்த இடத்திற்கே நல்ல ஒரு சிறந்த ஒரு முகப்பு தோரணமாக இந்த நிகழ்ச்சியை அமைத்திருக்கிறார்கள். ஒரு தெய்வீக கருத்துக்களை பரப்பக்கூடிய ஒரு நிகழ்ச்சியிலே தெய்வீக தன்மையுடைய சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள். அது நல்ல ஒரு அருமையான முயற்சி. இப்படி இந்த மாதவி பன்னீர்செல்வம் என்று மாதவம் என்கிற ஒரு கட்டடத்திலே சேலத்திலே நிகழ்ச்சியை நடத்தி வந்தோம். இப்பொழுது மாதவி பன்னீர்செல்வம் இந்த நிகழ்ச்சியில் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. மொத்தத்திலே அந்த திருவாசகத்திற்காக இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள். இந்த சமயத்திலே இன்னொரு கருத்தையும் தெரிவிப்பது பொருத்தமாக இருக்கும் என்று தோணித்து, இந்த நிகழ்ச்சிகள் எப்படி அனைவரையும் உள்ளடக்கிய ஆன்மீக வளர்ச்சியாக அமைந்திருக்கிறதோ, இளைஞர்களுக்கு முக்கியமாக இளைஞர்களுடைய சக்தி தவறாக வழிநடத்தப்படக்கூடாது. தற்பொழுது பாலக்காடு சென்று வந்தோம். அங்கே ஒரு 80 வயசு மேலே பழைய எம்எல்ஏ ஒருத்தர், அதாவது அங்கே மகாத்மா காந்தி அவர்கள் 1927 காஞ்சி பெரியவர்களை தரிசித்தார் பாலக்காட்டில். அந்த நிகழ்ச்சி பற்றி ஒரு ஏற்பாடு இருந்தது. அதில் ஒரு பேசினார், வயசான ஒரு பழைய எம்எல்ஏ, 80 வயசு தாண்டி இருக்கும். அவர் சொன்னார், இன்றைக்கு இளைஞர்களுக்கு வேறு சில பழக்கங்கள் ஏற்பட்டு விட்டன, அதிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் அதை பழக்கி கொண்டார்களோ அல்லது நம்முடைய வளர்ச்சியை விரும்பாதவர்கள் அதுபோன்று அவர்களை பழக்கப்படுத்தி விட்டிருக்கிறார்களோ, ஏதோ காரணமாக இருந்தாலும் ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சி, தேசத்தினுடைய நன்மை என்பது அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய நல்லொழுக்கம், நல்லெண்ணம், நல்லிணக்கத்தை பொறுத்தது. ஆகவே அந்த நல்ல எண்ணங்களை எல்லாம் இளைஞர்கள் மத்தியிலே ஆரோக்கியமான எண்ணங்கள் மூலமாக ஆரோக்கியம், இப்படி அதை உருவாக்க வேண்டும் என்று. ஆகவே இந்த திருவாசக மாநாட்டின் ஒரு பகுதியாக அங்கே திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவிலிருந்து இளைஞர்களை அங்கு ஒரு பக்தி சங்கம நிகழ்ச்சியாக அங்கிருந்து ஒரு தூரத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வர்றது பாத யாத்திரையாக. அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி இன்னொரு ஊருக்காரங்க வர்றது, அங்கேருந்து இது வருது. அதுக்கு என்ன பேர் ஏதோ சொல்கிறாங்களே, அது மாதிரி ரிலே என்று. அதுபோன்று தொடர் முயற்சியாக ஒரு ஜோதி போன்று ஒன்று மாணிக்க வாசகர் ரதம், அதுபோன்று
ஒன்றை தயாராக்கி அங்கிருந்து ஆவுடையார் கோவிலிருந்து திருவண்ணாமலைக்கு அப்படி இவர்களெல்லாம் திருவாசகத்தை எல்லாம் ஓதிக்கொண்டு இளைஞர்கள் நிறைய பங்கு பெறும் விதத்திலே அந்த இடத்திலே வரக்கூடிய இடத்துல எல்லாம் அவர்களெல்லாம் இந்து சமயத்தினுடைய சிறப்பை எல்லா விபூதி குங்குமம் சந்தனம் திலகதாரணம் செய்து கொள்ளுங்கள், அரச மரத்தை வளங்கள், ஆவீனங்களை காப்பாற்றுங்கள், கோவிலை இந்த கருசேவை உழவாரப்பணி செய்யுங்கள், இது போன்று நல்ல கருத்துக்களையும் அங்கு தெரிவித்து கொண்டு அப்படி இளைஞர்கள் மூலமாக ஒருத்தர் 3-4 நாள் வந்தால் போகும். அவங்க ரொம்ப 1 மாதம் வரணும்னா அவங்களுக்கு கஷ்டம், இதை வச்சுட்டு லீவு போட்டாலும் கல்லூரிக்கு கஷ்டம். ஆகவே இது விதத்தில் கல்விக்கும் பாதிப்பில்லாமல் ஒரு 3 நாள் அப்படி வரக்கூடிய விதத்திலே இளைஞர்களை நாம் பழக்கப்படுத்தி யாரெல்லாம் ருத்ராட்சம் அணிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அதையும் கொடுத்து இப்படி இந்த தார்மீக ஒரு நன்னெறிகளை மாணிக்கவாசக பெருமானுடைய ஒரு இதோட ஞானத்தை அந்த இறைவனே தன்னுடைய பாத தரிசனத்தை அளித்து பாத தீட்சையை அளித்த அந்த முக்கியமான அந்த க்ஷேத்திரத்திலிருந்து அதைத்தான் இவர்களுடைய அந்த நோட்புக்கிலே ஒரு முக அட்டைப்படத்திலே அதை சிறப்பாக இந்த படத்தை அவர்கள் நன்றாக அதை கொடுத்திருக்கிறார். இந்த கங்கை கொண்ட சோழபுரத்திலே ஒரு படம் இருக்கும். அங்கே செண்டேச அனுக்கிரக மூர்த்தி என்று செண்டிகேஸ்வரருக்கு சிவபெருமான் அந்த மாலையை இந்த தலையிலே சூட்டக்கூடிய ஒரு சிற்பம் இருக்கும். அதுபோன்று இந்த ஒரு அருமையான ஒரு இதை அழகாக இவர்கள் அந்த சிவபெருமானிடத்திலிருந்து அந்த மாணிக்க வாசகர் அருளை பெறக்கூடிய அந்த அருமையான ஒரு சித்திரத்தை மனதிலே பதியும் விதமாக பல வண்ணத்திலே இதை செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் இன்றைக்கு மிகவும் தேவையான. நாம் வீட்டில் உட்கார்ந்துட்டு மண்டபத்தில் உட்கார்ந்துட்டு படிங்கோன்னு சொல்கிறது வேறு. ஆனால் எலைட் படித்தவர்கள் அனைவரும் இதில் இணைய வேண்டுமானால் இது போன்ற லைட்டிங்கும் தேவை. தீபம் என்பது கர்ப்பகிரகத்திலே இருந்தாலும் மலையிலே ஏற்றப்பட்டாலும் இதை பிரச்சாரம் செய்வதற்கு அந்த புதிய விளக்குகள் தேவை. ஆகவே புதிய விளக்கு இல்லைன்னா புதிய விளக்கம் கொடுத்து விடுவார்கள். ஆகவே இந்த விளக்கை ஏற்றி வைப்பதற்கு அந்த சிவகுமார் மற்றும் சாது சங்கம் மற்றும் அனைவரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி அதற்கு குமரேசன் அவர்கள் அங்கே இருந்து உறுதுணையாக தொகுப்பு அது வேணும். பல மலர்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தொகுத்தாதான் மாலையாக வரும். ஆகவே இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தியிருக்கிறீர்கள். இது திருவண்ணாமலையிலே இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு உந்துதலாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சியை போன்று பல்வேறு துறைகளிலே இது போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகள் மாதந்தோறும் நிகழ்ச்சி, தினந்தோறும் மகிழ்ச்சி, அப்படி மக்களுக்கு நல்லது கிடைப்பதற்கு இந்து சமயத்தினுடைய எழுச்சி இப்படி கிடைப்பதற்கு நல்ல விதமாக இந்த நிகழ்ச்சிகள் மேன்மேலும் அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலையுடைய அம்மனுடைய அருளால் இந்த தீபமங்கள ஜோதி என்கிற இந்த நல்ல ஜோதி சிறப்பாக நடந்து இதன் மூலம் நடத்தியவர்களுக்கும் சரி, பயன் இதில் பங்கு பெற வந்த அனைவருக்கும் சரி, அந்த இறைவனுடைய அருள் அவன் அருளாலே அவன் தான் வணங்கி என்கிற அந்த நிகழ்ச்சிகள் நம்முடைய காஞ்சி சங்கரா கலை அறிவியல் கல்லூரி மூலமாக 600க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அந்த சைவ சித்தாந்தம் சம்பந்தப்பட்ட அந்த தொலைதூர கல்வியை பயின்று வருகிறார்கள். அவர்களுடைய நிகழ்ச்சி அவர்கள் அந்த இளைஞர்களையும் அந்த பாத யாத்திரை நிகழ்ச்சியிலே அவர்களையும் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்படி அந்த அனைவரும் சேர்ந்து இந்த பக்தி ரதம் மாணிக்க வாசகருடைய இந்த பக்தி ரத நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்திக்கிறோம். தென்னாருடைய சிவனே போற்றி. அண்ணாமலைக்கு என்னது இங்கே என்ன சொல்லுங்க? அண்ணாமலை
அது சொல்லுங்க. ஹர ஹர நம பார்வதி பதையே மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. இந்த புஸ்தகம் தற்பொழுது இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்முடைய சிவகுமார் அவர்களுக்கு திருவாசகம் புஸ்தகம் இது பரிசளிக்கப்படுகிறது. பிடிங்க 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 பிடிச்சுங்க. அது பிடிங்க. பிடிங்க 2 பேரும் பிடிங்க. அந்த அம்மா எங்கே? அந்த அம்மா எங்கே? அவங்க பிடி ரமேஷன் அவர்களுக்கு நம்முடைய மாநாட்டினுடைய சார்பாக ஆன்மீக கலாச்சார சேவாரத்னா என்ற விருதை மகா பெரியவர் அவர்கள் இப்பொழுது அனுகிரகிக்கிறார்கள். விழா மலர் வெளியிடணும்.